Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே ட்ரெஸ்லாம் எப்படி ஈஸியான மெத்தடில் அயர்ன் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஷர்ட் எடுத்துக்கிறோம். ஷர்ட்டோட காலர் இருக்கு இல்லையா, காலரோட பேக் சைடு அயர்ன் பண்ணணும். இந்த மெத்தடில் அயர்ன் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக அயர்ன் பண்ணலாம். அதே போல் ஃபோல்டிங்கும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக் சைட் காலர் அயர்ன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைட் காலர் அயர்ன் பண்ணுங்கள். அப்புறமா ஆஃபீஸ் போகிறவங்க, வெளியில் கிளம்புறவங்க கூட இந்த மெத்தடில் ஈஸியாக ஃபோல்டிங் பண்ணி அயர்ன் பண்ணிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலர் அயர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஷர்ட் எப்பயும் காலர் மடிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டன் போடணும். காலர் பட்டன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவாக பட்டன் போடுங்க. எல்லா பட்டனும் போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த மெத்தடில் போட்டால் நம்ம ஷர்ட் அயர்ன் பண்ணதுக்கப்புறமா எடுத்து போடுறப்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் பட்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கை இருக்கு இல்லையா, ஷர்ட்டோட கை அயர்ன் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு கை அயர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் பேக் சைடு அயர்ன் பண்ணணும். இதே போல் இது ரைட் சைடு, அடுத்து லெஃப்ட் சைடு ஹேண்டும் அயர்ன் பண்ணணும். லெஃப்ட் சைடு கையும் ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கு ஈஸியாக அயர்ன் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணுறப்ப கொஞ்சம் லாங் டேபிளாக பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லாங் டேபிளாக இருந்தால் கையில் நமக்கு ஹீட் படாமல் இருக்கும், கேர்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படி இல்லையா, கம்ப்யூட்டர் டேபிள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணுறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்கெட் போட்டுட்டிங்கன்னா அது ஷேக் ஆகாமல் இருக்கும். நமக்கு ஃபோல்டிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஷர்ட்டோட ஃப்ரண்ட் சைடு அயர்ன் பண்ணுறோம். ஃப்ரண்ட் சைடு நம்ம ஆல்ரெடி பட்டன் போட்டிருக்கிறதுனால அது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அயர்ன் பண்ண முடியுது. ஆல்டர்னேட்டிவ் பட்டன் போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு அயர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அயர்ன் பண்ணிடலாம். இதே மெத்தட்லேயே பேக் சைடும் அயர்ன் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த முன்பக்கம் இந்த எட்ஜில் அதிக சுருக்கங்கள் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அயர்ன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு அயர்ன் பண்ணலாம். ஷர்ட்டோட பேக் சைடு அயர்ன் பண்ண போகிறோம். பேக் சைடு அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் எப்படி அயர்ன் பண்ணமோ அதே சேம் தான். ஈஸியாக பேக் சைடு அயர்ன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பட்டன்ஸ் போடணும். பேக் சைடு ஈஸியாக அயர்ன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு அயர்ன் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஃபோல்டிங் பண்ணலான்றத பார்க்கலாம். பேக் சைடு பாட்டமும் கொஞ்சம் சுருக்கங்கள் இருக்கும், அதுவும் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டிங் பண்ணணும். பேக் சைடு திருப்பிட்டு ஒரு சைடு லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே அந்த ஹேண்ட் கை இருக்க மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு அது மேலேயே ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த ஃபோல்டிங் பண்ண அதே ஷேப்லேயே அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3ஆக ஃபோல்ட் பண்ணி ஈஸியாக மடித்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஷர்ட் வாங்கினோம்னா எப்படி அயர்னிங் பண்ணி இருக்குமோ அதே மெத்தடில் இருக்கும். இது ஈஸியான மெத்தடும் கூட. தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் ஈஸியாக அயர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெகின். இதெல்லாம் அயர்ன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, சும்மா அயர்ன் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ஒரு ட்ரையல் தான். அடுத்ததாக பேண்ட் எப்படி அயர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேண்ட் ஈஸியாக அயர்ன் பண்ணிடலாம். அதாவது இது நம்ம வீட்டில் எப்படி அயர்ன் பண்ணுறோமோ, நார்மலாக நம்ம ட்ரெஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணி வைப்போமோ அதே மெத்தட்லேயே அயர்ன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு பேண்ட்டை அயர்ன் பண்ணுறோம். ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டம் சைடு கொஞ்சம் அதிகமாக சுருக்கங்கள் இருக்கும், அங்கே அயர்ன் பண்ணுறோம். இதே மெத்தட்லேயே பேக் சைடும் அயர்ன் பண்ணணும். நம்ம அயர்ன் பண்ணுறப்பவே அந்த பேண்ட்டோட சுருக்கம்லாம் எவ்வளோ நீட்டாக அயர்ன் ஆகுதுன்றது தெரியும். பாருங்கள், நம்ம கடையில் அயர்ன் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த சுருக்கங்கள்லாம் எவ்வளோ நீட்டாக தெளிவாக அயர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
இதே போல் பேக் சைடும் நம்ம அயன் பண்ண போகிறோம். 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒன் சைடு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேக் சைடு அயன் பண்ண வேண்டியது தான். ஃபேண்ட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு அயன் பண்ணுறதுக்கு. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 2ஆக ஈஸியாக அயன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ குயிக்காக அயன் பண்ண முடியுதுன்ட்டு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு திருப்பி அதே மெத்தட்லேயே அயன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா 1/4 மெத்தடில் ஃபோல்ட் பண்ணணும், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம புதுசாக ட்ரெஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அயன் பண்ணோம்னா இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது சுடிதார் டாப்ஸ் எப்படி அயன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. டாப்ஸ் வந்து ஈஸியாக டாப்பில் அயன் பண்ணிவிட்டு பாட்டம் வந்து ஓவராலாக அயன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.